வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்ற ஜோதிட அபிமானிகளை மற்றும் யூடியூப் நேயர்களை, தொடர்ந்து நாம் கடக லக்னத்தை வைத்து அனைத்து பாவங்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டுள்ளோம். 12 தொடங்கி தற்பொழுது 14வது பகுதியாக 3ஆம் பாவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். 3ஆம் பாவத்தை பொறுத்தவரை இந்த 3ஆம் பாவகம் கடகத்துக்கு 3ஆம் பாவகம் புதனுடைய வீடு கன்னியாகும். இதனுடைய திசை புதன் திசை 7 வருடங்கள் மற்றும் இவர் கடக லக்கணத்திற்கு 3-12க்கு உரியவர். 12ஐ பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கன்னியில் செவ்வாய் பகை, சுக்கிரன் நீச்சம், புதன் உச்சம் திருவோணமாகும். இந்த 3ஆம் இடத்தை வைத்து இளைய சகோதரம் மற்றும் வீரியம், தைரியம், கீர்த்தி, ஆள் அடிமை, மேன்மை, புஜம், கைகள், கன்னம், செவி, புதன் தாய்மாமன், மனைவி வழி மாமனார், பிரயாணம், ஊக்கம், வெற்றி, அந்தஸ்து, யோகம், ஆடை ஆபரணங்கள், அடிமைத்தனம், கேள்வி செல்வம், அதாவது கற்றலில் அதாவது செல்வத்தை பொறுத்தவரை கேள்வி செல்வம், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பது பழமொழி. மேற்படி இந்த திசையை பொறுத்தவரை சனி சூரியன் சகோதரர்களுக்கு பலன். ஆனால் இவர்களுக்கு சகோதர பகல் இல்லை. எனவே சகோதர ஸ்தானமாகும். இந்த 11ஆம் இடமும் இதற்கு கடகத்திற்கு பாதகாதிபதி. அதனால் அது மூத்த சகோதரம். இந்த 3ஆம் இடம் இளைய சகோதரம். சகோதரர்களை பொறுத்தவரை சகோதரர்களுக்கு பலன். ஆனால் அவர்களால் இவருக்கு பலன் இல்லை. சகோதரர்கள் பகை. மேலும் சந்திரனுக்கு அடுத்து பெண் சகோதரி செவ்வாய் என்பது ஓய்வூதிய உத்தியோகம் கிடைக்கும். இளைய சகோதரம் இல்லை. மனைவி பகை. ஒரு பார்வை கணவன் அல்லது மனைவி பகை. ஒரு பார்வை பூர்வீக சொத்து இருக்கும். இந்த 3ஆம் இடத்தை பற்றி துஷ்ட நண்பர்கள் உறவினர்கள் அமைவார்கள். புதன் இளைய சகோதரம். நுட்ப அறிவு, பண வசதி இல்லை. குருவாக அங்கே இருக்கும் பட்சத்தில் அல்லது குரு பார்வையில் எழுத்தாளர், பதிப்பகம், சமூக கௌரவ பதவிகள், கல்வி, சமூக சேவை பிறந்த இடத்துக்கு ஆகாது. மாற்றார் இல்லத்தில் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வளர்ந்தால் நலம். ராகு அலைச்சல், காது மந்தம், சகோதரர் பகை, கேது காது நோய், இளைய சகோதரம். இல்லாவிட்டால் அறிவாளி இருந்தால் அவர் பிணியாளர், அதாவது பிணி நோய்வாய்ப்பட்டு இருப்பார் இளைய சகோதரம். இந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த 1, 4, 10 அல்லது 1, 5, 9 திரிகோணம் ஆதிபத்தியம் இருந்தால் அல்லது 5, 9 உள்ள புதன் திசை தரமான வேலை வாய்ப்பு, தொழில், வியாபாரம், உத்தியோகம், நற்பலன் அனைத்தும் கிடைக்கும். பகை என்று எடுத்துக்கொண்டால் பகை, நீச்சம், சனி அல்லது சனி இருந்த இடத்தையும் கெடுத்து பார்க்கும் இடத்தையும் கெடுப்பது அல்லாமல் பிறரை தம்முடன் சேர்த்த நண்பர்களையும் உறவினர்களையும் கட வைக்கும் பலாபலன்கள் இந்த இடத்தில் 1, 4, 7, 10 மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகும். இந்த கடக லக்கணத்திற்கு அதாவது 1, 4, 7, 10 என்று எடுத்துக்கொண்டால் கடக லக்கணத்திற்கு 7 தனுசும் 9 மீனமும் 3 அதாவது கன்னி. 1, 4, 7, 10 4ஆம் இடமானது தனுசு. எனவே 7ஆம் இடம் என்பது தனுசு கடக லக்கணத்திற்கு. எனவே மிதுனம் விரயஸ்தானம் ஆகிறது. 10ஆம் இடம் லக்கணத்திற்கு 10ஆம் இடம். கந்தராதித்ய தோஷம், அசுப பலன்கள், ஜனனம், சூரியன் புதன் விதிவிலக்கு. ஜனனத்தில் சூரியன் புதன் இந்த இடத்தில் இருந்தால் சனி அல்லது சனி நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் நட்சத்திரத்தில் புதன் இருந்து திசை அல்லது புத்தி நடத்தினால் பணம், பொருள் இழப்பு, ஜாமீன், இவர் தண்டம் கட்ட வேண்டியிருக்கும். இவரே ஜாமீன் கொடுத்து இவர் அதை செலுத்த வேண்டிய வரும் 100% உண்மை. எனவே இந்த திசை 1, 4, 8 புதன் கல்வி விருத்தி ஏற்படும். 4 சகல வசதி மற்றும் உறவினர் நண்பர்களை அண்ட விட மாட்டார். சகோதரம் மற்றும் சகோதர வகைராக்கள் விரோதம். சகோதரர் அல்லது சகோதரர்களுடைய மகன்கள், சகோதரம், மூத்த சகோதரம், இளைய சகோதரம் அவர்களால் ஏமாற்றப்படுதல் அல்லது சுரண்டப்படுதல். அவர்கள் நடிப்பார்கள். பாசம் காட்டுவது போல் மோசம் வேஷம் போடுவார்கள். பாதாளத்திற்கு நம்மை அழைத்து செல்வார்கள். நஷ்டங்கள் ஏற்படுத்துவார்கள். சுரண்டப்படுதல். எனவே
மூன்றாம் பாகம் இருக்கும் கிரகம் அல்லது பார்க்கும் கிரகத்தின் வைத்து இந்த தன்மைகள் மாறுபடும். எனவே இந்த வகையில் இந்த மூன்றாம் இடம் வீரியம் தைரியம் உடைய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதரம் பொறுத்தவரை கடகலக்கணத்திற்கு பகையாகும். இந்த வகையில் மூத்த சகோதரம் பாதகாதிபதியாக வருவதாலும் செவ்வாயும் சகோதர, அதாவது கிரகங்களினுடைய கரகத்துவத்தை பெருக்கும்போது செவ்வாயும் சகோதர ஸ்தானாதிபதியாகிறார். எனவே அவரும் இவருக்கு நன்மையான பலன்களை அளிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூற வேணும் கடகலக்கணத்திற்கு. எனவே கடகலக்கணத்திற்கு ஒளியுள்ள கிரகங்கள் மற்றும் கடகலக்கணத்திற்கு நன்மை அளிக்குமே உடைய ஒரு சில உதாரண ஜாதகங்கள். இதற்கு முந்தைய உதாரண ஜாதகம் கௌதம புத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோம். அந்த சந்திரன் மூலமாக அனைத்து கிரகங்களும் சூரியனுடன் ஒரே நேர்கோட்டில் அஸ்தங்கம் அடைந்தாலும் செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் அந்த சந்திரன் சூரியனுடைய ஒளியினால் பௌர்ணமி சந்திரன் நல்ல பலன் அளித்தார். எந்த கிரகமும் எந்த ஒரு பகை வீட்டில் அமரவில்லை, எந்த கிரகமும் பகை பெறவில்லை. ஆனால் பொதுவாக கடக ஆரம்ப கட்டத்திலிருந்து கடகத்திற்கு அதிகமான பகை கிரகங்கள் உள்ளன என்பது பார்த்தோம். எனவே இந்த பகை கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அதனை நோக்கக்கூடிய கிரகம் அல்லது சேர்ந்த கிரகம் அல்லது ஒளியுள்ள கிரகங்களுடைய அந்த பலன்களினால் அந்த தீமைகள் ஆகுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இதுக்கு முந்தைய கௌதம புத்தருடைய ஜாதகம் மூலமாக நாம் காண வருகிறோம். இருந்த போதிலும் கடகலக்கணத்திற்கு பொறுத்தவரை அதிகமான பகை, இந்த நட்பு பகை என்ற ஒரு பட்டியலை வைத்து நாம் தொடர்ந்து 12 பாவங்களை பார்த்து கொண்டு உள்ளோம். அந்த வகையில் இந்த பதிவில் 14வது பதிவில் 3ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி நாம் விலாவாரிய இங்கே பார்க்கிறோம். எனவே அடுத்து 2ஆம் பாவமும் லக்கணம் உயிர் உடல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய உயிர் லக்கணத்தை பற்றி நாம் 2 பகுதிகளாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் கடக லக்கணத்தை முற்று பெறுகிறது என்றும் 2 பதிவுகளில் இந்த 3வது பதிவு ஆகும். 3வது இங்கே இடம்பெற அல்லது பார்வைப்படக்கூடிய இந்த வீரியம் தைரியம் இளைய சகோதரம் அனைத்தும் இந்த கடக லக்கணத்தை பொறுத்தவரையிலும் பகையாக அமைவது அல்லது மாமன் தாய் மாமன் வகைராக்கள் கண்டிப்பாக பகைராக்கள் அமைவதும் ஒரு துரதிருஷ்டமே ஆகும். இளைய சகோதரர்களும் சகோதரக்காரக செவ்வாய் மற்றும் மூத்த சகோதரர்கள் அனைவருமே இந்த பாதகம் பகை பெற்று இந்த கடகலக்கணத்திற்கு நன்மை அளிக்காது துரதிருஷ்டசாலிகளே என கூற வேண்டும். கடகலக்கணத்திற்காக இது உலகெங்கிலும் உள்ள அனைத்து கடக லக்கணதாரர்கள் ஒன்று கூட்டி ஒரு இடத்தில் அவர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கூற முடியாது. இதுபோல் தான் நாம் கூற வேண்டும். எனவே கடகலக்கணத்தில் பிறந்த அனைத்து நேயர்களும் இதனை சீர்தூக்கி பார்த்து ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அல்லது உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவரோட வாழ்க்கையில் நடைபெற்ற முன் சம்பவங்கள் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று யாரும் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடுவதில்லை. பாசிட்டிவ் கடந்த காலத்தில் நடப்பது நமக்கு தேவையில்லாது, எதிர்காலத்தை கவலைப்பட வேண்டியதில்லை. நிகழ்காலத்தை சரியாக சொல்லும் சொற்ப நபர்களை நிகழ்காலத்தை சரியாக துல்லியமாக கணக்கெடுத்து கூற முடிகிறது என்பது மிகவும் வருந்தத்தக்கது ஆகும். எனவே இந்த கடகலக்கணத்தினுடைய தொடர் பாவங்களினுடைய வரிசையில் 3ஆம் பாவத்தை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் பார்த்து இருக்கிறோம். பயனடையுங்கள். உலகெங்கிலும் நம்மை பின்தொடரும் அனைத்து உலகெங்கிலும் ஜோதிட யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த மனதார நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரியப்படுத்தி இந்த நாள் இனிய நாளாக நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு துறை இருக்கும் என்று கூறி என்னுடைய ஒளி உள்ள கிரகங்களான சூரியனும் சந்திரனும் அம்மையப்பன் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறி இந்த ஒரு பூமிக்கு அருகாமையில் உள்ள சந்திரன் மற்றும் சூரியன் செவ்வாயின் மூலமாகவே அனைத்து பாவங்களும் பயனடைய முடியும் என்பதை இறுதியாக மேற்கோள் காட்டியும் உதாரண ஜாதகங்கள் மூலமாகவும் உங்களுக்கு சில தகவல்களை பரிமாறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த கடகலக்கணத்தினுடைய இன்னும் 2ஆம் பாவம் 1 பாவம் மட்டுமே பாக்கி உள்ளது, நிலுவையில் உள்ளது. இன்னும் 2 பதிவுகளில் இந்த கடகலக்கணம் முற்று பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த கடகலக்கணத்தின் ஆய்வு கட்டுரையினுடைய முடிவுரை அல்லது அதனுடைய இதையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை கூறுகிறேன். 12 பாவங்கள் முடிந்தவன ஆய்வு முடிவுகள், ஆய்வு பலன்கள் அல்லது ஆய்வு அறிக்கை என்று கூறி ஒரு பதிவு வரும் என்பதை
கூறுகிறேன். நன்றி வணக்கம் தொடரும். வாழ்க வளமுடன்.